ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு ரொம்பவுமே தேவையான ரெசிபி இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். இவ்வளோ சேனல்ஸ் இருக்கும்போது உன் சேனலில் நாங்கள் ஏமா சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னுடைய ஒரு சேனல்லே உங்களுக்கு இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதித்து வந்த உடனே கரைச்சி எடுத்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கீழே போய் அப்படியே தங்கிடும், நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் பாலை. ஏன்னா இது டக்குன்னு கெட்டிப்பட்டுரும். அதனால் 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இந்த பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணுன்ற மாதிரி கொஞ்சம் திக்காக இதை செஞ்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பனானா எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் டேட்ஸ் சேர்த்துருக்கேன். டேட்ஸுமே இந்த கஸ்டர்ட் கூட சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஒரே ஒரு பொமக்ரானட் எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ இது 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றாவே கலந்து வச்சிங்கன்னா சில சமயம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட ஒரு முறை நல்லா விட்டு அடித்தோமா சூப்பராக க்ரீமியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது கூட ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் சர்வ் பண்ணலாம். நான் இதுக்கு மேலே பிஸ்கட் சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். மேலே போடுறதுக்கு நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். ஒரு முறை நட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு முறை பிஸ்கட் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த பிஸ்கட்டோட இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸோட இந்த பிஸ்கட் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸில் அப்புறம் நம்ம கஸ்டர்டில் எல்லாத்துலேயுமே ஸ்வீட் இருக்கிறதுனால பிஸ்கட் மைல்டாக இருந்தால் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோமா நம்மளை பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. வீட்டில் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைகள் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ஐஸ்கிரீமும் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் அண்ட் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். 2 in 1 நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.